கேளுங்க, சும்மா உட்கார்ந்திருந்தா எந்த கடின உழைப்பும் இல்லாம ஏழையிலிருந்து பணக்காரனா மாற முடியுமா? உங்க பதில் நிச்சயமா இல்லைன்னு தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வானுயர போயிட்டு இருக்கிற விலைவாசியில கஷ்டப்பட்டு உழைச்சா கூட 2 வேளை சோறு திங்கவே கஷ்டப்படுற இந்த நிலைமையில உழைக்காம காசு சம்பாதிக்கிறேங்கிறது கேலி பண்ற மாதிரி தான் இருக்கும்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேனே, இந்த கேலியோட மூலத்தை எடுத்து இதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சி உங்களுக்காக ஒரு 6 வழி கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல சிலதை பத்தி நீங்க முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த வழிகளால் எந்த பெரிய கஷ்டமான வேலையும் இல்லாம நீங்க லட்சாதிபதி இல்ல கோடீஸ்வரன், ஏன் அதுக்கும் மேல கூட சம்பாதிக்கலாம். நம்பலையா? சரி, இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ கடைசியில நீங்களே சொல்லுவீங்க, ஏழையா இருக்கிறதுல இருந்து பணக்காரனா ஆகிறது 100% சாத்தியமேனு. கவனிச்சு பார்த்தீங்கன்னா காசு பத்தி பேசினாலே ஆர்வம் போயிடுற ஒரு கூட்டம் இருக்கும். பணம் இருந்தா சந்தோஷம் வராதுன்னு யாரோ நம்ம மனசுல ஏத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவ்ளோ காசு, எப்படியும் ஒரு நாள் சாக போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இதுக்கு நேர் எதிரா ஒரு நாள் ஏழையா செத்து போயிடுவனோன்னு யோசிச்சு உலகத்தோட 3வது பெரிய பணக்காரரான வாரன் பஃபெட் என்ன சொன்னார் தெரியுமா? 35 வயசுக்குள்ள நான் பணக்காரன் ஆகலைனா நியூயார்க்கில் இருக்கிற ரொம்ப உயரமான பில்டிங்ல இருந்து குதிச்சு அப்படின்னு சொன்னார். வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அவரை மாதிரி இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவெல்லாம் எடுக்கணும்னு நான் உங்களை கேட்கவே மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், உங்க மனசையும் கொஞ்சம் திறந்து வைங்க, உங்க மூளையையும் கொஞ்சம் திறந்து வைங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ற அந்த 6 அட்டகாசமான வழிகளையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். சரி, ஆரம்பிக்கலாம். 6 வாடகை வருமானம். கடின உழைப்பு இல்லாம காசு சம்பாதிக்கிற எளிமையான வழிகள்ல ஒண்ணுதான் இந்த வாடகை வருமானம். இதுல பல வகை இருக்கு. ஆனா இதுல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான வழி எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்குன்னு வைங்க. அந்த நிலத்துல ஒரு கடனை வாங்கி ஒரு கட்டிடம் கட்டி இருக்கீங்க. அதை வாடகைக்கு விட்டுட்டீங்க. அந்த வாடகை காசை வச்சு கடன் தொகையை திருப்பி கட்ட ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நாள்ல கடன் கட்டி முடிச்சதும் அந்த கட்டிடமும் உங்களோடது, அந்த வாடகையும் உங்களோடது. அதாவது எல்லாம் உங்களுக்கே கிடைக்கும். ஆனா இந்த யோசனையை செய்யும் போது அந்த இடம் வாடகைக்கு எவ்வளவு ஏத்ததா இருக்குன்னு நிச்சயமா கவனிக்கணும். இன்னொரு பிரபலமான வாடகை வருமான வழி என்னன்னா, ஒரு சில கார்கள் வாங்கி அதை வாடகைக்கு விடுறது தான். அதாவது டாக்ஸி இல்லைன்னா ஆஃப் மூலமா புக் பண்ற கார்களுக்கு வாடகைக்கு விடுற மாதிரி. நீங்க உங்க காரை மற்றவங்க ஓட்டி காசு சம்பாதிச்சா போதும். இது ரொம்ப லாபகரமான வியாபாரம். இந்தியாவில் இப்போ நிறைய பேர் இது மூலமா பெரிய அளவில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணா, காரை ரோட்ல விட்டாச்சு, ஆனா அது ஏதாவது ஆக்சிடென்ட், ஆனா என்ன பண்றது, அப்புறம் ரிப்பேர் செய்ய எங்கிருந்து காசு வரும் நுதானே? பாருங்க, இது எப்படின்னா, பேங்க்ல லோன் கொடுக்கும்போது ஒரு இன்சூரன்ஸ்னு கொஞ்சம் காசு எடுத்துக்குவாங்க தெரியுமா? சில திட்டங்கள்ல ஏதாவது ஆகிட்டா இறப்பு மாதிரி மீதி இருக்கிற கடனை விட்டுடுவாங்க. ஆனா பேங்குக்கு நஷ்டம் வராது. ஏன்னா அவங்க நிறைய பேர் கிட்ட இருந்து இந்த இன்சூரன்ஸ் பணத்தை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 பேர் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாங்கன்னு வைங்க. ஒவ்வொருத்தரும் இன்சூரன்ஸுக்காக 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுப்போம். ஆக மொத்தம் 1 லட்சம் ரூபாய் சேர்ந்துடும். இந்த 100 பேர்ல எத்தனை பேர் இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுவாங்க? ஒரு ஆள் பண்ணலாம், இல்ல யாருமே பண்ணாம கூட இருக்கலாம். ரிஸ்க்குங்கிற விஷயத்தை இப்படித்தான் ஈடுகட்டுறாங்க. அதே மாதிரி தான் உங்க ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகலாம். ஆனா மீதி இருக்கிற கார்கள் மூலமா வர்ற வருமானம் அந்த ஒரு காரை ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் 2-3 கார் வாங்குறதுக்கும் கூட போதுமானதா இருக்கும். 5 ரியல் எஸ்டேட். நீங்க பணம் முதலீடு பண்ணிட்டா போதும், அப்புறம் பெரிய நேரடி உழைப்பு எதுவுமே இல்லாம பணக்காரனா மாற வாய்ப்பு இருக்கிற ஒரு வியாபாரம் இந்த ரியல் எஸ்டேட் தான். யோசிச்சு பாருங்க, உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரர்களால கூட எவ்வளோ பெரிய கம்பெனிகள் வச்சிருந்தாலும் ஒரு துண்டு நிலத்தை உருவாக்க முடியாது. அதனால நிலம்ங்கிறது எப்பவுமே ரொம்ப குறைவான அளவுல தான் இருக்கும். ஆனா மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்கு. மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கிறதால நிலத்தோட விலையும் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால இப்போ பணக்காரனா ஆகணும்னா நிலத்து மேல முதலீடு பண்ற ரியல் எஸ்டேட் வியாபாரம் தான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு வழின்னு சொல்லலாம். ஏன்னா காலப்போக்கில் நிலத்தோட மதிப்பு ஏறிக்கிட்டே தான் போகும். அதனால தான் நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க, ஒரு நிலத்தை மலிவா வாங்கி கொஞ்சம் செப்பனிட்டு அப்புறம் அதை டபுள் ரேட்டுக்கு விற்பாங்க. உதாரணத்துக்கு, யாராவது ஒரு குளத்தை வாங்கி மண்ணை கொட்டி மூடி அப்புறம் அங்கே அபார்ட்மெண்ட் கட்டி விற்கலாம். இல்லனா வெறும் நிலத்தையே எடுத்துக்கிட்டு கொஞ்ச காலம் வச்சு இருந்துட்டு அப்புறம் பல மடங்கு விலை வச்சு விற்கலாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் வெறும் நிலத்தோட மட்டும் முடியறது இல்ல. இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பழங்கால வீடுகளை வாங்கி புதுசா பெயிண்ட் அடிச்சு சரி பண்ணி அதிக விலைக்கு விற்கிறதும், பழைய கார்கள் இல்ல மொபைல்கள் வாங்கி அதை சரி பண்ணி விற்கிறதும், இல்ல ஓடுன கார் இல்ல உடைந்த மொபைல்ல நல்லா இருக்கிற உதிரி பாகங்களை எடுத்து மத்ததுல மாட்டி விற்கிறதும் இதுல சேரும். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பிரபலமான எண்ணெய் வியாபாரி ஜான் டி ராக்கபெல்லர் கூட எண்ணற்ற லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் என்ன சொல்றாங்கன்னா, உலக வரலாற்றிலேயே
வேற எந்த தனிப்பட்ட விஷயத்திலையும் ஆகாத அளவு அதிகமான பேர் ரியல் எஸ்டேட் மூலமா தான் பணக்காரங்களா ஆகியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 4 பேப்பர் அசெட்ஸ். கடின உழைப்பு இல்லாம பணக்காரனாகிற முக்கிய வழிகள்ல ஒன்று பேப்பர் அசெட்ஸ் தான். சரி, உங்ககிட்ட ஒருத்தரை பத்தி சொல்லட்டுமா? ஒரு ஆளு, அவர் 17 வருஷம் நிலத்தை துப்புரவு பண்ற வேலை பார்த்தாரு. அப்புறம் 25 வருஷம் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தாரு. இவ்வளோ சாதாரண ஒருத்தருக்கு உலகத்துல பெரிய பெரிய ஆளுங்களோட வாழ்க்கை வரலாறு வருகிற விக்கிபீடியா பக்கத்துல ஒரு முழு பக்கமே இருக்குன்னா நம்ப முடியுதா? இந்த நம்ப முடியாத விஷயத்த செஞ்சவர் தான் ரொனால்ட் ரீட்னு ஒருத்தர். அவரு 38 வயசுல தன்னோட சேமிப்புல தன்னோட முதல் 2 ரூம் அபார்ட்மெண்ட்டை வாங்கினாரு. 50 வயசுல அவரோட மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு மறு கல்யாணமே பண்ணிக்கல. அப்புறம் 2014ல 92 வயசுல இறந்து போயிட்டாரு. ரொம்ப சாமானியமான இந்த ஆளு இறந்ததுக்கு அப்புறம் அசாதாரணமா மாறிட்டாரு. ஏன்னா அவரு தன்னோட குடும்பத்துக்கு 18 கோடி ரூபாய் சொத்தை விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம உள்ளூர் ஆஸ்பத்திரிகளுக்கும் நூலகங்களுக்கும் 55 கோடி ரூபாயை நன்கொடையா கொடுத்திருக்கார். இது யாருக்கும் சத்தியமா நம்ப முடியல. ஒரு துப்புரவு தொழிலாளி எப்படி இவ்வளவு பணத்தை சேமிச்சாரு? அவரு லொட்டரி சீட்டெல்லாம் ஜெயிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இது சாத்தியமாச்சு? இந்த முடியாத காரியத்தை அவர் பேப்பர் அசெட்ஸ் மூலமா தான் செஞ்சாரு. அதாவது சில கம்பெனிகள்ல பணத்தை முதலீடு செஞ்சு அந்த ஷேர்களோட மதிப்பு கூடிக்கிட்டே போறதுக்காக பொறுமையா இருந்தார். இந்த ஒரு விஷயம்தான் அவரை இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுற அழியாத ஒரு பேரா மாத்திருக்கு. சாதாரணமா சொன்னா ஷேர்கள், பாண்டுகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேப்பர் அசெட்ஸ்னு சொல்றோம். நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட், ஷேர்கள்னாலே பயம். இது அபாயகரமானதுன்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா மேற்கத்திய நாடுகள்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமான எழுத்தாளர் ராபர்ட் கியோசாகி என்ன சொல்றாருன்னா, பேப்பர் அசெட்ஸ்குள்ள வர்றது எந்த அளவு சுலபமோ அந்த அளவு வெளியே போறதும் சுலபம்தான். இவ்வளோ எளிமையான ஒரு வழியில காசு சம்பாதிக்கிறதுக்கு யாருக்குத்தான் பிடிக்காது? முதலீடு மூலமா இவ்வளோ பெரிய தொகையை சம்பாதிக்க முடியுங்கிறத உங்களால நம்பவே முடியாது. ஆனா வாரன் பஃபெட் உலகத்தோட 3வது பெரிய பணக்காரர் ஆனதே முழுக்க இந்த ஷேர்கள் மூலமா தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரை போல விபரீதமான முடிவெல்லாம் எடுக்கணும்னு நான் சொல்லல. ஆனா உங்க மனசை கொஞ்சம் திறந்து வைங்க, மூளையை கொஞ்சம் திறந்து வைங்கன்னு தான் சொல்றேன். அப்பதான் இந்த 6 அட்டகாசமான வழிகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி பலனடைய முடியும். 3 வீடியோ. எந்த கடின உழைப்பும் இல்லாம, பெரிய முதலீடு கூட இல்லாம இந்தியாவில் நிறைய பேர் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எப்படின்னா ஏஐ வீடியோக்களை உருவாக்கி அதை யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்றது மூலமா. இது ரொம்பவே சுலபமான ஒரு முறை. அவங்க கூகுள் இல்லைனா சேட் ஜிபிடி மாதிரி கருவிகளை பயன்படுத்தி கதையை எழுதி, அப்புறம் 11 லேப்ஸ் மாதிரி நல்ல ஏஐ கருவிகள் மூலமா தனக்கு வேண்டிய மொழியில குரல் எடுத்துக்கிட்டு கடைசியா இலவசமான சில மென்பொருள்கள்ல எடிட் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல பதிவேற்றுறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு சுலபமான வேலைன்னு. இந்த ஏஐ கருவிகளை வச்சு நீங்க நிறைய மொழிகள்ல வீடியோ உருவாக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு விருப்பமான அளவுல சேனல்கள் தொடங்கி ரொம்ப அதிகமா அதுல பதிவேற்றிக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 30 சேனலை வெவ்வேறு தளங்கள்ல தொடங்கி தினமும் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னு வைங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வீடியோவுக்கு வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதிக வீடியோ போட்டா அதிக வியூஸ்னா அதிக பணம். 2வது கமாடிட்டிஸ். சமீபத்துல ஒரு ஃபைனான்ஸ் வீடியோ பார்த்தேன். காசை முதலீடு பண்ற விஷயத்துல ரியல் எஸ்டேட்டை விட கமாடிட்டிஸ் இன்னும் பாதுகாப்பானதா இருக்கலாம்னு அங்க சொல்லியிருந்தாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, தங்கம் இல்லைன்னா வெள்ளி மேல முதலீடு பண்றது தான். குறிப்பா சொல்லணும்னா ராபர்ட் கியோசாகி மாதிரி ரொம்ப பெரிய ஃபைனான்ஸ் ஆளுங்க கூட தங்கம், வெள்ளி மேல முதலீடு செஞ்சு அதை வச்சு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பொருட்களோட விலை காலப்போக்கில் ஏறிக்கிட்டே தான் போகும். அதனால தான் ஷேர் மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சதும் ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் உடனே தங்கம் இல்லைன்னா வெள்ளியில முதலீடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால தான் நீங்க கவனிக்கலாம், ஷேர் மார்க்கெட் இறங்குனா தங்கத்தோடவும் வெள்ளியோடவும் மதிப்பு அடிக்கடி அதிகமாக ஏறிடும். ஏன்னா முதலீடு பண்றவங்களுக்கு தெரியும், எது நடந்தாலும் தங்கம் பெரும்பாலும் தன்னோட மதிப்பை தக்க வச்சுக்கும்னு. அதனால தான் பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க, உங்க பணத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை தங்கம் இல்லைன்னா வெள்ளியில கட்டாயம் முதலீடு செய்யணும்னு. 1வது அறிவு. 1848ல் கலிபோர்னியாவில் ஒரு தங்க வேட்டை நடந்தது. நிலத்துல நிறைய தங்கம் இருக்குன்னு எல்லாருமே நம்பினாங்க. அதனால 3 லட்சம் பேர் அங்க தங்கம் தேடி போனாங்க. ரொம்ப சில பேரால மட்டும்தான் தங்கத்தை தோண்டி எடுக்க முடிஞ்சுது. அதனால அதிக பேருக்கு அந்த தங்க வேட்டை நஷ்டத்துல தான் முடிஞ்சுது. ஆனா சில பேர் எந்த கடின உழைப்பும் இல்லாம நிறைய காசு சம்பாதிச்சாங்க. அவங்க யாருன்னா அந்த தங்கம் தேடுறவங்களுக்கு தேவையான கருவிகள், உடை, உணவு விற்கிற கடைக்காரங்க தான். இதுதான் அறிவோட சக்தி. உங்களுக்கு தங்கம் கிடைக்குமான்னு நிச்சயம் சொல்ல முடியாது, ஆனா 3 லட்சம் பேருக்கு தேவைப்படுற பொருட்களை நிச்சயமா விற்க முடியும். வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான முதலீடு உங்க மேலதான். இப்போதைக்கு உங்ககிட்ட வேற எதுவுமே இல்லைனாலும் அறிவு வளர்க்கறதுல கவனம் செலுத்துங்க. ஒரு பிரபலமான எழுத்தாளர்
நான் ஏழையா இருக்கும்போது பணக்காரனாகிறத பத்தி நிறைய புத்தகங்கள் படிச்சேன். ஒரு கட்டத்துல எனக்கு இவ்ளோ அறிவு சேர்ந்துருச்சு. நான் எப்ப படிப்படியா பணக்காரனாக ஆரம்பிச்சேன்னு எனக்கு கூட தெரியல அப்படின்னு சொன்னார். இந்த வீடியோல சொன்ன இந்த வழிகளை பயன்படுத்தணும்னா கூட உங்களுக்கு பெரிய உடல் உழைப்பு தேவைப்படாம இருக்கலாம். ஆனா கட்டாயம் அறிவு தேவைப்படும். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோவோட முக்கிய பகுதிகள் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க.